புதுவையில் 9 வயது சிறுமியை படுகொலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், புதுச்சேரி சம்பவம் பேரதிர்ச்சியை அளிப்பதாகவும், பிஞ்சு உள்ளத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கும் கொடுமையை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறுமியை கண்டுபிடிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த கொடுமைக்கு காவல்துறைதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுவை முழுவதும் கஞ்சா பயன்பாடு தலைவிரித்தாடுவதாக கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், புதுவையில் பல இடங்களில் குற்றம் சம்பவங்களும் கஞ்சாதான் முதன்மை காரணமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் சகஜமாக புழங்கும் தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழவே முடியாது என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 8 வயது சிறுமி கடத்தி கொல்லப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்ட சம்பவத்தையும், ராஞ்சியில் வெளிநாட்டு பெண்ணை ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் குஜராத், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வரும் நிலையில், ஒரு சமூகமாக நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஆழமான ஐயத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் சகஜமாக புழங்கும் தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழவே முடியாது என்பதுதான் நிதர்சனம் என்று கூறியுள்ள கமல்ஹாசன், இந்த சீரழிவை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காவிடில் எதிர்காலம் நம்மை மன்னிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தை சீரழிக்கும் போதை கும்பலுக்கு எதிராக நம் எல்லோரது கரங்களும் இணையட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.